அவர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டாலும் எந்த ராஜ்யமும் மாற்ற முடியாத ஞானத்தை தேவன் தானியேலும் அவன் நண்பர்களுக்கும் அளித்தார். முடிவுல எடுத்துன்னு வந்து நிக்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுங்களா தேவன் ஆசீர்வதிச்சார்? இதுதாங்க ரொம்ப மிக முக்கியம். தானியேல் எடுத்த தீர்மானம் நிமித்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பாருங்களேன். ரொம்ப தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுன்னா விசேஷித்த ஆசீர்வாதமா. இவர்களை எந்த கல்வியில எடுத்துன்னு போய் விட்டாலும் அதை புரிஞ்சுக்குவாங்களாம். அதுல விசேஷமான ஞானம் கிடைச்சிச்சான். அது மீதி நிறைய ஞானவான்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா, எல்லாரை காட்டிலும் இவர்களுக்கு விசேஷித்த ஞானமும் புரிதலும் தேவன் கொடுத்தாரு. இது யாரால் வந்தது? பரத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். ஏன் வந்தது? தேவனுக்கு பயந்து அவரை நான் பிரியப்படுத்தணும்ன்ற ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. இதுதான் தேவன் நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஒரு தருணம். நம்ம எப்ப அவரை பிரியப்படுத்த போகிறோமோ அப்பதாங்க அவரும் நம் விரும்புகிறதை அல்லது அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவார். இது மட்டுமல்ல, தானியேலுக்கு ஒரு விசேஷித்த இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அவர் கனவுகளையும் கனவுக்கான அர்த்தத்தையும் சொல்லுகிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருந்தது. முழு வேதாகமத்திலேயே நிறைய பேர் கனவுகளுக்கான அர்த்தத்தை சொல்லாங்க. ஆனா தானியேல் மட்டும் தான் கனவையும் சொல்வாரு, அதன் கூறிய அர்த்தத்தையும் சொல்வார். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இவருக்குள்ள இருந்ததா. இப்ப என்ன நடக்குது? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 1:17. இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். புரியுதுங்களா? அப்போ இவர்